மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்ச்சி சாண்ட்விச்லாம் சாப்பிடுவோம் மகளே. நான் அடிச்சு சொல்லுவேன், இது மாதிரி ஒரு சில்வர் சாண்ட்விச் நீங்கள் சாப்பிட்டுக்கே மாட்டேன்னு. என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயத்தையுமே எடுத்து அதுவுமே பொடிசாக வெட்டி ஒரு குண்டானில் எடுத்து போட்டுக்கிறான் மகளே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான குடமிலாவுமே சின்ன சின்ன பீஸாக வெட்டி அதையுமே எடுத்து போட்டுக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஒரு தக்காளியுமே எடுத்து அதையுமே சின்ன சின்ன பீஸாகவே வெட்டி மொத்தமாக ஒரு குண்டானில் எடுத்து போட்டுக்கிறான் மகளே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான ஸ்வீட் கார்னுமே எடுத்து போட்டுக்கிறாங்க. ஸ்வீட் கார்ன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பன்னீருமே பொடிசாவே வெட்டி அதையுமே எடுத்து போட்டுக்கிறான் மக்களே. அதுக்கப்புறம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, வச்சிருக்க ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து போட்டு அதையுமே நல்லாவே கிண்டுறாங்க. அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், உங்க வீட்டு பையனா நினைச்சலாம் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, மசாலா நல்லா ஒன்று கலந்ததுக்கு அப்புறம் ஒரு பிரெட்டையுமே எடுத்து அது மேல கிரீன் சட்னியுமே நான் அப்ளை பண்ணி அந்த வச்சிருக்க ஸ்டஃபையுமே எடுத்து அப்படியே பிரெட் மேல எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான் மக்களே. வைக்கும் போது சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, ஒரு மயோனஸுமே எடுத்து அந்த மயோனஸுமே நல்லாவே பிரெட் மேல நல்லாவே அப்ளை பண்ணிக்கிட்டான் மக்களே. அதுக்கடுத்து வச்சிருக்க ஸ்பெஷல் மசாலாமே தேடி அதையுமே எடுத்து இன்னொரு முழு எம்டி பிரெட்டுமே எடுத்து அது மேல பட்டர்லாம் தடவி அப்படியே எடுத்து க்ளோஸ் பண்ணிட்டா மக்களே. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, வச்சிருக்க ஹீட் பண்றதுக்கு அந்த சட்டியுமே எடுத்து அது மேலுமே பட்டர் தடவி அந்த வச்சிருக்க பிரெட்டையுமே எடுத்து அப்படியே உள்ள வச்சு ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மக்களே. ஒரு 5 நிமிஷம் நல்லாவே வெந்து முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்தா மக்களே. எடுத்து அது 2 பீஸாவே கட் பண்ணாங்க. ஒரு 4 பீஸாவே சின்ன பீஸாவே கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஸ்டஃபிங்லாம் எடுத்து வைக்கிறான் மக்களே. என்னென்ன ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே கிரீன் சட்டியுமே லைட்டாவே அப்ளை பண்ணிக்கிறான் மக்களே. கிரீன் சட்டிலாம் நல்லாவே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல டொமேட்டோ சாஸ்மே ஊத்திக்கிறாங்க. டொமேட்டோ சாஸ்லாம் நல்லாவே ஊத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு தேவையான காராச்சு மிச்சரமே எடுத்து மேல தூவி விட்டுக்கிறாம இருக்கலே ஃபிளேவருக்காக. தூவி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே மயோனஸுமே மேல பிரிக்கி விட்டு ஒரு சின்னோண்டு சீஸுமே எடுத்து அதேமே நல்லாவே மேல திருவி விட்டா மக்களே. திருவி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, வச்சிருக்க சில்வர் பாயிலுமே எடுத்து மேல வச்சுக்கிட்டா மக்களே. சில்வர் பாயில்லாம் மேல வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு முழு வெங்காயத்தையுமே எடுத்து அது 4-5 பீஸாவே கட் பண்ணி மேல வச்சு வச்சிருக்க ஸ்பெஷல் மசாலான்னு சொல்லிட்டு அதேமே மேல எடுத்து கொட்டி மேல டொமேட்டோ சாஸ் மிக்சர் மயோனஸ்லாம் ஊற்றி அப்படியே கையிலையும் கொடுத்தா மக்களே. சும்மா சாப்பிட்டு பார்க்க செம்ம டேஸ்டாக மக்கள் இருந்துச்சு. இதோட பிரைஸ் கிட்டே நீங்களே சாக்கியாருவே. 120 ரூபாய்க்கு செல் பண்ணிக்கிறீங்க. இது 120 ரூபாய்க்கு ஒருத்தாஞ்சிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க.